தென்காசி மாவட்டம் துரைசாமிபுரத்தில் 2 தனியார் பஸ்கள் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தென்காசி அருகே விபத்தில் சிக்கிய 2 தனியார் பஸ்களின் உரிமங்களை ரத்து செய்ய தென்காசி ஆர்டிஓ உத்தரவிட்டார். தென்காசி அருகே விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற அரசு துணை நிற்கும் என கூறியுள்ளார். தென்காசி அருகே பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த தவிக தலைவர் விஜய், படுகாயமடைந்தவர்களுக்கு உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நெல் கொள்முதல் விவகாரத்தில் அதிமேதாவித்தன அரசியல் செய்து பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகளுக்கு துயரம் ஏற்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளின் விரோதி என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மந்திரி விட்டுறோம், நோண்ட விட்டுருவோம், உங்களை மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். கடமையை செய்யும் அதிகாரியை கமிஷனுக்காக மிரட்டும் கமிஷன் மாடல் அரசு என திமுக அரசை நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விடுபட்ட அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை வந்து சேரும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதிய தொழிலாளர் சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் தொழில் வளர்ச்சியை பாதிக்காதவாறும் தொழிலாளர் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் சுமூகமான தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது ஏன் என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் RSS பாரதிய ஜனதா ஒருபோதும் காலூன்ற முடியாது, அதற்கு வாய்ப்பு கிடையாது என செல்வ பெருந்தகை கூறினார். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும். 2026 தேர்தலில் தேமுதிக முத்திரை பதிக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 2026 தேர்தலில் எந்த தாக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது என்கிறார் அமைச்சர் ரகுபதி. விஜய் ஆச்சரியக்குரியோ தற்குறியோ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, எங்கள் இலக்கு தேர்தல் குறிதான், யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் சிபிஐ விசாரணை நடந்தது. இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், தவிக நிர்வாகி பொன்ராஜ் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நடந்து வரும் SIR பணிகள் குறித்து எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, நாங்கள் மட சாம்பிராணியாக இருக்கிறோம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். டிசம்பர் 4 வரை SIR படிவங்கள் வழங்கும் பணி நடைபெறும். இதற்கு கூடுதல் அவகாசம் இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி BR கவாய் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரபல ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா காலமானார். அவருக்கு வயது 89. இவரது மறைவுக்கு இந்திய திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிரபல ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இவரது மறைவு இந்திய சினிமாவின் சகாப்தம் முடிவுற்றுள்ளதை குறிக்கிறது என்றார். ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், காங்கிரஸ் MP ராகுல், பிரியங்கா, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்பகுதியில் 3 சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என கூறியுள்ளது. அந்தமான் கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் புயலாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக வருகிற 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. அவசரமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது பண மதிப்பிழப்பு மற்றும் கொரோனா ஊரடங்கை நினைவூட்டுவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் SIR மூலம் இண்டி கூட்டணி வென்ற தொகுதிகளில் வாக்குகளை நீக்க பாஜக பகிரங்க சதியில் ஈடுபட்டுள்ளதாக சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கடுமையாக சாடினார்.
பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள துணை ராணுவப் படை தலைமையகத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 2026-2027 கல்வியாண்டு முதல் படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். செய்முறையாக கற்றல் எப்படி இருக்க வேண்டும், அதனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் ஏமாந்து விடக்கூடாது. தேர்தல் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என சேலத்தில் நடந்த தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கேவ வேலு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என காங்கிரஸ் அகில இந்திய செயலாளர் சலீம் அகமது தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியை இழிவாக பேசியதற்காக உதயநிதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கூறினார். மொழி மத அரசியல் செய்வதை விட்டு மக்கள் நல அரசியலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை திருவேற்காடு அருகே சுந்தர சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் 377 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி 137.38 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை யூடியூபில் அவதூறாக பேசிய கரூர் யூடியூபர் அனிதா என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி தேமுதிக வழக்கறிஞர் கார்த்திகேயன் கரூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை ஹைதராபாத் இடையே 780 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்ட அறிக்கையை மத்திய தெற்கு ரயில்வே தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. ராமநாதபுரம், காரைக்குடி, மானாமதுரை கட்சி நிர்வாகிகளுடன் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவம் பதிவேற்றப்பட்ட வாக்காளர்களின் விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் 39 சட்டசபை தொகுதிகளை கேட்பது குறித்து தமிழக காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் ஆலோசித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. அடுத்த 10 வருடங்களுக்கு மாணவர்கள் திறம்பட படிக்கவும் நாட்டிற்கு சேவை செய்யவும் உதவும் வகையில் பாடப்புத்தகங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் நமது நாடு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றார். காலாவதியான இட்லி மாவு விற்ற விவகாரத்தில் ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிங்கிட்டிற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சபரிமலையில் பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த 450 CCTV கேமராக்களை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு போலீசுடன் இணைந்து பொருத்தியுள்ளது. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் சண்டிகரில் ஜனாதிபதி நேரடியாக சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கும் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் இந்த மசோதா கொண்டுவரப்படாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணியின் போது வாக்காளர் பட்டியலில் நாய், பூனை போன்ற விலங்குகளின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அசாமில் எஸ்ஐஆர் பட்டியலில் மனிதர்கள் அல்லாத படங்களை அகற்றுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பெற்றோரை பராமரிப்பது நிபந்தனையற்ற சட்ட கடமை என மும்பை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களிடமிருந்து சொத்துக்களை பெறுவதும் வயது முதிர்ந்த அல்லது உடல்நலம் பாதித்த பெற்றோரை பராமரிக்க மறுப்பதும் அரசியல் அமைப்பின் அடிப்படையையே தகர்ப்பதாகும் என்றும் தெரிவித்தது. இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்துக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது பணிக்காலம் சிறக்க வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். ஸ்மிருதி மந்தனாவின் தந்தையை தொடர்ந்து அவரை திருமணம் செய்ய இருந்த பாலிவுட் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். பலாஷ் மன அழுத்தத்தில் இருப்பதாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக பிரபல நடிகர் ஜெயராமிடம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு தீர்மானித்துள்ளது. ஜெயராம் உள்ளிட்ட பல்வேறு செல்வந்தர்களின் வீடுகளுக்கு தங்கத் தகடுகளை கொண்டு சென்று பூஜை நடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் துணை முதல்வர் DK சிவகுமார் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என பரபரப்பாக பேசப்படும் நிலையில் முதல்வர் பதவிக்கான போட்டியில் நானும் இருக்கிறேன் என உள்துறை அமைச்சர் டாக்டர் G. பரமேஸ்வர் போர்க்கொடி தூக்கியுள்ளார். காசி தமிழ் சங்கமத்தின் 4வது நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி துவங்கும் என மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. தேவையான ஆவணங்களை உள்ளூர் மொழி உட்பட மும்மொழிகளில் வெளியிட வேண்டும் என்ற ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையை கடைபிடிப்பது தொடர்பாக அனைத்து வங்கிகளும் அறிக்கை தாக்கல் செய்ய கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் நியமிக்கப்பட வேண்டுமென மைசூரு சாமுண்டி மலை கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். தென்னாப்பிரிக்காவில் G20 மாநாட்டை முடித்துவிட்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். வெற்றிகரமான G20 மாநாடு நிலையான வளர்ச்சியை உருவாக்கும் என நாடு திரும்பியவுடன் மோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஃபேல் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் டிவி வெளியிட்ட செய்தி உண்மைக்கு புறம்பானது என பிரான்ஸ் கடற்படை தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் துவஜாரோகணம் எனும் கொடியேற்றம் நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்று கொடியேற்றுகிறார். இதற்காக விழாக்கோலம் பூண்டுள்ளது அயோத்தி நகர். பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சீதாவின் பிறந்த இடமாக கருதப்படும் நேபாளம் ஜனக்பூரில் நாளை விவா பஞ்சமி விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதற்காக குஜராத்திலிருந்து 111 மீட்டர் பிரம்மாண்ட சேலை சீதா தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலின் பிரம்மோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் 8வது நாளான இன்று மகாரதத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. டிசம்பர் 3ஆம் தேதி 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. தென்காசி பஸ் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற 17வது பழங்குடி இளைஞர் பரிமாற்ற திட்ட தொடக்க விழாவில் பழங்குடியினர்களுடன் கவர்னர் ரவி நடனமாடினார். வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ள நிலையில் குமரி கடல் பகுதியில் நிலவும் சுழற்சியால் தான் தமிழகத்திற்கு அதிக மழை கிடைக்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். சபரிமலையில் கடந்த 8 நாட்களில் தரிசனம் செய்த பக்தர்கள் எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியுள்ளது. பலத்த மழையிலும் பக்தர்கள் தொடர்ந்து குவிந்து வரும் நிலையில் ஸ்பாட் புக்கிங் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வரும் 29ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. வானில் பறப்பதற்கு முன்னதாகவே தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. தென்காசியில் நடந்த பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து ஆறுதல் கூறினார். தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் காயமடைந்தவர்களிடம் ஸ்கேன் எடுக்க 500 ரூபாய் வசூலித்ததாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இதுவரை 50% எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வசிக்கும் வெளிமாநிலத்தவர் 869 பேர் இங்கு வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளனர் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 1ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் ஆனைவாரி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் 27 மீனவ கிராம மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கனமழை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நெல் ஈரப்பத அளவை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சக்கராப்பள்ளியில் உள்ள சக்கர வாகேஸ்வரர் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலைப்பாதையில் இறங்கிய பக்தர்களின் கார் பிரேக் பழுதானதால் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் அனைவரும் லேசான காயங்களுடன் தப்பினர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியை எட்டியதால் கேரளாவிற்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வல்லக்கடவு, வண்டிப்பெரியாறு, உப்புத்தரா உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பராமரிப்பு பணிகள் காரணமாக நீலகிரியில் உள்ள கொடநாடு காட்சி முனை இன்று மூடப்பட்டுள்ளது. தென்காசி அருகே நடந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் மற்றும் எஸ்பி அரவிந்தன் ஆகியோர் ஆறுதல் கூறினர். கனமழை காரணமாக நெய்வேலியில் உள்ள என்எல்சி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். இந்த தாழ்வு பகுதி நவம்பர் 27இல் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வானிலை மையத்தின் எச்சரிக்கை காரணமாக தஞ்சாவூர் மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல மீன்வளத்துறை தடை விதித்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் சதுரகிரி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 92,160 ரூபாய்க்கும், 1 கிராமுக்கு 110 ரூபாய் குறைந்து 11,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பஞ்சாப் மாநில குருதேக் பக்தூரின் 350வது ஆண்டு விழாவை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குருதேக் பகதூரின் துணிச்சல், கருணை, மத சுதந்திரம் ஆகிய உன்னத லட்சியங்களுக்கு மரியாதை செலுத்துவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி நதியில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 26ஆம் தேதி சென்யார் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 15 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும், நெல்லை தென்காசியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. சேலத்தில் 6 தாலுகா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. டாக்காவில் நடந்த உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் 35க்கு 28 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வீழ்த்தியது. லைக்காவிற்கு தர வேண்டிய ரூபாய் 21 கோடியை 30% வட்டியுடன் நடிகர் விஷால் செலுத்த வேண்டுமென சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து விஷால் தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த 2 நீதிபதிகள் அமர்வு ரூபாய் 10 கோடியை விஷால் டெபாசிட் செய்ய உத்தரவிட்டனர். மங்காத்தா ஜில்லா படங்களில் நடித்த மகத் 2 ஆண்டுகளுக்கு எந்த படத்திலும் நடிக்கவில்லை. தற்போது தனது உடலை 6 பேக்கிற்கு மாற்றி அடுத்த ரவுண்டிற்கு தயாராக்கியுள்ளார். அவர் கூறுகையில், இது வெறும் உடலின் அழகியல் காட்சி மட்டுமல்ல, நான் கடினமாக உழைத்த மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு இது. வரும் காலங்களில் நல்ல படைப்புகளில் நானும் ஒரு அங்கமாக இருப்பேன் என்கிறார். தமிழ் தெலுங்கில் நடிக்கிறார் கீர்த்தி ஷெட்டி. இவர் கூறுகையில், ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையிலும் நாயகிக்கு முக்கியத்துவமுள்ள கதைகளையும் தேர்வு செய்து நடிக்க ஆர்வமாக உள்ளது. இயக்குனர் பொறுப்பு சவாலானது, அதனால் இயக்கும் ஆசை அதிகரித்துள்ளது. என் பட இயக்குநர்களை குருவாக நினைத்து அவர்கள் மூலம் இயக்கம் கற்கிறேன் என்றார். இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் ரஜினி கேங், BP 180, ஃப்ரைடே, ஒண்டி முனியும் நல்ல பாடனும், ரிவால்வர், ரீட்டா ஆகிய படங்களை சேர்த்து இந்த ஆண்டு 11 மாதத்திலேயே 250 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகியுள்ளன. தமிழில் ஒரே ஆண்டில் 250 படங்கள் ரிலீஸ் ஆவது இதுவே முதல் முறை. அஜித்தின் 64வது படத்தை மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனை இயக்குகிறார். கார் ரேஸ், தயாரிப்பாளர் அஜித் சம்பளம், பட்ஜெட் உள்ளிட்டவைகளால் அந்த படம் இன்னும் துவங்கவில்லை என கூறப்பட்டது. ஆதிக் கூறுகையில், அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் படம் துவங்குகிறது. அதற்கான முன் ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. அது எந்த மாதிரியான படம், அதில் கார் ரேஸ் இருக்கிறதா, மல்டி ஸ்டார் படமா என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றார்.